ஹலோ குட்டீஸ், உங்களுக்காக ஒரு அருமையான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அந்த குட்டி பாப்பாவோட பேரு லிம்மி. அந்த லிம்மிக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க பாட்டிக்கு லிம்மினா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டி ஒரு நாள் ஒரு ரெட் கலர் கேப்பை கிஃப்டா கொடுக்குறாங்க. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க போனாலும் அந்த ரெட் கலர் கேப் போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டே இருப்பா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரெட் கேப் லிம்மி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஸ்நாக்ஸும் சில ஜூசஸும் கொடுத்து அனுப்புறாங்க. அதை பத்திரமா எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. போற வழியில பாட்டு பாடிக்கிட்டே போறா. அங்க பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு உல்ஃபு உட்காந்துட்டு, ஏய் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் குடு, இல்லைனாக்கா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பதட்டப்பட்டுட்டு பயந்துட்டு ஓடி போய் அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றா. வர வழியில இந்த மாதிரி ஒரு பெரிய உல்ஃபு என்னை மிரட்டிச்சு, அது ஸ்நாக்ஸை குடு அப்படின்னு சொல்லி கேக்குது, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நடந்தது எல்லாமே சொல்றா. அதுக்கு அந்த பாட்டி, நீ உள்ள வா அப்படின்றாங்க. இந்த உல்ஃபுவும் பின்னாடியே துரத்திக்கிட்டு அந்த கதவை தட்டுது. இத உள்ள இருந்துக்குன்னு பயந்துகிட்டு, அம்மா எனக்கு பயமா இருக்கு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து சொல்றா. அதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுதா, அந்த உல்ஃபு அந்த சமையல் செய்யற அந்த உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அந்த வீட்டு மாடி மேல போய் ஏறி அதுக்குள்ள போயிட்டு எப்படியாவது அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அதுக்குள்ள பார்த்தா ஒரு புதிய ஸ்மெல் வந்தவொடனே என்னடா இதுன்ட்டு பின்னாடியே போய் பார்த்தாக்கா, இந்த ரெட் கேப் லிம்மி என்ன பண்றா, ஒரு பெரிய வாட்டர் வால்ல அந்த இதுவோ ஸ்நாக்ஸை கொட்டுறா. இத பார்த்த உடனே அந்த உல்ஃபு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போன உடனே அது ஃபுல்லா அந்த ஃபால் டவுன் ஆயிடுச்சு. அது உள்ள விழுந்துடுச்சு. அதால எழுந்துக்கவே முடியல. அப்போ இந்த பாட்டியம்மா சொன்ன திட்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த உல்ஃபும் என்ன பண்ணிடுச்சு, அந்த இதுக்குள்ள விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு பாய் பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா, நல்லா இருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.